தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கிறது வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலை இயங்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பழையில் இருக்கும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றோம். பாரிய காற்றாலைகள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் போகிறதுக்கு காரணம் ரீசன் எப்படி மின்சாரங்களை காற்றின் மூலம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதை எப்படி கிராமங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு வெஹிக்கிளை பிடிச்சி, அதாவது ஒரு வாகனத்தை பிடிச்சி அந்த காற்றாலை இருக்கின்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த வழியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. தமிழ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கிறது வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலை இயங்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது காற்றின் வேகத்தினால விசிறிகள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுடன் ஒருத்தர் இணைந்து கொள்ள போகிறார். அதாவது இந்த தளத்தில் வேலை செய்கிறவர் இணைந்து கொள்ள போகிறார். அவர் இந்த காற்றாலையை பற்றின ஒரு முழு விவரத்தை எங்களுக்கு தரப்போகிறார். ஸோ நாங்கள் முதல் இந்த காற்றாலைகளை பார்த்துக்கொள்வோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இலங்கையில் ஒரு வடமாகாணத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். ஸோ அதுலேருந்து பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ அந்த காற்றாலைக்கு மேலே போய் கொண்டிருக்கோம். ஸோ இது வெறும் சவுண்ட் கூடவாக இருக்கும், சத்தம் இங்கே கூடவாக இருக்கும். ஸோ நொய்ஸி பிரச்சனையாக இருக்கும். ஸோ நான் பேக்ரவுண்ட் வைஸ்லேயே உங்களுக்கு இதெல்லாம் போடுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், மேலே வந்தாலும் தெரியும். கட்டாயமாக காலணி அணிந்திருக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். கவசங்கள், அதாவது நெஞ்சுக்கு, கழுத்துக்கு, கண்ணுக்கு மற்றும் தலைக்கு கவசங்கள் போட்டிருக்க வேண்டும் என்றையும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அதே போல் முதலுதவி சாதனங்கள் மற்றும் அதற்கான தீயணைப்பு படை சாதனங்கள் அனைத்தையும் வைத்திருந்தார்கள். உள்ளே அதற்கான ஜெனரேட்டரையும் எங்களுக்கு காட்டியிருந்தார்கள். அந்த இயந்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்றது, அது எவ்வாறு அந்த மின்னை சேமித்துக் கொள்கின்றது என்பதையும் பற்றி அவர் எங்களுக்கு கூறியிருந்தார். இது எப்படி இயங்குது, ஸோ இது என்ன மாதிரி நீங்கள் இயக்குறீங்கன்றதை சொல்ல முடியுமா? சுமார் சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, காற்று சக்தியை மின் சக்தியாக மாத்திரம். காற்று சக்தியை மின் சக்தியாக மாத்திரம். ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. காற்று சக்தியை மின் சக்தியாக மாத்திரம். முக்கியமாக இது சரியாக 85 அடி உயரமான ஒரு பாரிய காற்றாலை என்று கூறினார்கள். ஸோ நாங்கள் அந்த காற்றாலைக்கு மேலே பாதுகாப்பான கவசங்களை போட்டுக்கொண்டு தான் ஏற வேண்டும் என்பதை அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள். அதன் காரணமாக நாங்கள் இது தானாக இயங்க முடியாத காரணத்தினால் நாங்கள் அதன் மேல் ஏறாமல் வந்துவிட்டோம் என்று கூறினால், அந்த ஒரு காற்றாலை திருத்தக்கூடிய நிலையில் இருந்ததால், அதாவது பழுதாகி இருந்த நிலைமையால் நாங்கள் அதை பார்த்து மற்றும் காணொலிகளை மட்டும் எடுத்து கொண்டிருந்தோம். கணிசமாக இலங்கையிலே நீரினால் தான் கூடுதலான மின் சக்தியை ஏற்படுத்தி தான் அனைத்து இலங்கை நாடு முழுவதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே தற்போது காற்றாலைகள் மூலமும் இவ்வாறான மின்சார உற்பத்தியை செய்து பல கிராமங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தமிழ் பிளஸ் நேயர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கரோன் சங்கர்.